வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெட்மி நோட் 7 வந்து இப்போ புதுசாக லான்ச் ஆக போகுது. மேபி Jan 10லேருந்து ஒரு 48 மெகா பிக்சல் ஃபோன் லான்ச் ஆக போகுதுன்னு எம்ஐலேருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேபி அந்த ரெட்மி நோட் 7 வந்து 48 மெகா பிக்சல் கேமராவோட வருதுன்னு ஒரு லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்துருக்கு. அதை பற்றி இன்னைக்கு வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் எந்த ஒரு புது வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு தெரிய வரும். ரெட்மி நோட் 7 வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் 6.3 ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேயோட வரப்போகுது அப்படின்னு ஒரு லீக்ஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் வாட்டர் ட்ராப் நாச், பின்ன ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 25 மெகா பிக்சல் கேமரா கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி இது குட் செல்ஃபியாக இருக்கும். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 6ல வந்து பார்த்தீங்கன்னா 22 பின்ன இன்னொரு கேமரா வந்து 2 மெகா பிக்சலாக இருந்துச்சு. அது இல்லாமல் இது 25 கொண்டு வராங்க. பின்ன வந்து பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் பேக் கலர் கேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக் கேமரா 48 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த 48 மெகா பிக்சல் கேமரா முன்னாடி பார்த்தீங்கன்னா Honor View 20ன்ற ஒரு ஃபோனில் தான் வந்திருக்கு. ஸோ அதை பொறுத்து இப்போ வந்து ரெட்மி நோட் சீரிஸில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி இது Honor View 20 வந்து பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல். அது ப்ராசர் வந்து Kirin 980. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் ப்ராசர், லேட்டஸ்ட் ப்ராசர் 675. இது வரைக்கும் அந்த ரெட்மி சீரிஸ் ஃபோனில் பார்த்தீங்கன்னா கரண்ட்ல வரைக்கும் 636 தான் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 675 ப்ராசஸரில் கொண்டு வராங்க. ஸோ இது ஒரு அட்வான்ஸ் ப்ராசஸரில் கொண்டு வரதுனால ஒரு நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு அஃபிஷியலாகவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டேட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இது வந்து பார்த்தீங்கன்னா நோட் சீரிஸ்லேயும் வரலாம், இல்லை அது இல்லாமல் ஃப்ளாக்ஷிப் மாடல்லையும் வரலாம். இது ப்ரைஸ் ரேஞ்ச் எப்படின்னு தெரியல. ஏன்னா அட்வான்ஸ் ப்ராசஸர் கொண்டு வராங்க, 48 மெகா பிக்சல் கேமரா வருது. மேபி இது நார்மல் மோடில் வந்துச்சுன்னா பரவாயில்ல. பட் ஆனால் இது ஹையஸ்ட் ரேஞ்ச் ஃப்ளாக்ஷிப் சீரிஸில் வந்துச்சுன்னா நம்ம தான் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். செகண்டரி கேமரா பார்த்தீங்கன்னா 3D சென்சார் டெப்த் கொடுத்துருக்காங்க, மேபி 3Dல எடுக்கிறதுக்கு. பட் ஆனால் இது கம்பல்சரி இல்லை. பட் ஆனாலும் இருந்தாலும் இதை வந்து தேவையில்லாமல் ஆட் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த ஃபியூச்சரும் அடிஷ்னலாக ஆட் ஆகுது. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையர்லாம் இல்லைங்க, ஜஸ்ட் 3900 mAh பேட்டரி. இப்போ வர ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து mAh கம்மி பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வர எலக்ட்ரானிக்ஸ் வந்து கன்சப்ஷனை கம்மி யூஸ் பண்ணுற மாதிரி இப்போ டிசைன் பண்ணிட்டே வராங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 5000 mAh பேட்டரி வாங்கினா தான் சார்ஜ் நல்லா நிற்கும். இப்போ வர ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3000 mAh 3500 mAh கொடுக்குறாங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி மொபைலில் இருக்க எலக்ட்ரானிக்ஸ், அந்த சிப்ஸ், ப்ராசஸர் எல்லாமே கம்மி யூசேஜ் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால ஹையஸ்ட்டாக தேவையில்லை, இவ்வளோ இருந்தாலே இவ்வளோ நிற்கும் அப்படின்ற மாதிரி டிசைன் பண்ணதுனால ஸோ பேட்டரி mAh கம்மி பண்ணிட்டே வராங்க. அதே மாதிரி ஆண்ட்ராய்ட் 5ல வருது லேட்டஸ்ட் வெர்ஷன், MI UI 10ல வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீச்சரு எனக்கு பிடிக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வந்துட்டே இருக்கும். மேபி உங்களுக்கும் இந்த மாதிரி ஆட்ஸ் வந்துச்சு, MI ஃபோன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னும் போது உங்களுக்கும் நிறைய ஆட்ஸ் வருது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேம் 4GB ரேம் பின்ன 64GB ரோம்ல வருது. அதே மாதிரி 6GB ரேம் 128GB ரோம்ல வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18,000 அரௌண்டாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் தான். எதுவுமே வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகல. பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. Jan 10க்கு ஒரு ஃபோன் ரிலீஸ் ஆகுது. மேபி இந்த ஸ்பெசிஃபிகேஷன் ரெட்மி நோட் 7 ஆக்கலாம், அப்படிலாம் எம்ஐல வேற ஏதாச்சும் மாடல் ஃபோன் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மேபி Jan 10க்கு தான் நமக்கு என்ன அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியும். உங்களுக்கு வந்து இந்த ஃபோன் ரெட்மி நோட் 7 வந்தால் நீங்கள் வாங்குவீங்களா இல்லையான்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி புது டெக்னாலஜி வீடியோஸ் வேணும் இதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் இட்ஸ் பாய் ஃப்ரம் அப்டேட் தமிழா.